துயரமும் அமைதியும் எப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? நான் சின்ன வயசா இருக்கும்போது சில பாதைகள்ல இன்னும் அந்த நீராவி இன்ஜின்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. இது 80களோட கடைசியில நடந்த விஷயம். எனக்கு என் தாத்தாவே ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்க நாங்க ரயிலுல தான் போவோம். எனக்கு 3 வயசு சின்னவளான என் தங்க அந்த நீராவி இன்ஜின் சத்தத்தோட உள்ள வர்றத பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே எங்க அப்பா அவளை தூக்கி சமாதானப்படுத்தினாரு. எங்க பெட்டி இன்ஜினுக்கு பக்கத்திலேயே இருந்தது. கார்லையா இருந்தாலும் சரி, ரயிலுலையா இருந்தாலும் சரி, ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரயில் இன்னும் நகரவே இல்லை. ஆனா காத்து அந்த பக்கமா வீசுனதுல என் முகம் முழுக்க கரியாயிடுச்சு. இப்போ ரயில் நகர ஆரம்பிச்ச உடனே என் தங்கை மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும்னா அந்த சத்தத்தையும் கரியையும் ஏத்துக்க பழகிக்கணும். சத்தமும் கரியும் இல்லாம ரயில் நகராது. அப்போ அந்த இலக்கு தான் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அதுதான் சரியான இலக்கு. உங்க கேள்வி ஒரு நம்பிக்கையிலிருந்து வருது. அது என்ன நம்பிக்கை? வாழ்க்கை முழுக்க துயரம் இருக்கு, நான் அதிலிருந்து வெளியே வந்துடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த எண்ணமே தப்பு. நீங்க துயரத்திலிருந்து வெளியே வர வேண்டியது இல்லை. அதுக்குள்ள ஆழமா இறங்கணும். அதோட அணிவேர் வரைக்கும் நீங்க போகணும்.